இந்தியாவில் பன்வால் அப்படின்ற ஒரு இடத்துல கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு முன்னாடி ஒரு புதுசாக பிறந்த 2 நாளான ஒரு குழந்தைய வந்துட்டு ஒரு ப்ளூ கலர் பேஸ்கெட்டில் வச்சு அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு அதுக்கு தேவையான சாப்பாடு ஃபீடிங் பாட்டில் சேர்த்து வச்சுட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் வந்துட்டு அங்கேயே அந்த குழந்தைய விட்டுட்டு போயிருக்காங்க. காலையில் ஒரு 5:30 கிட்ட அந்த பக்கமாக நடந்து போகிற ஒரு ஆள் வந்துட்டு ஏதோ புதுசாக ஒரு குழந்தை அழுகிற மாதிரி சவுண்டு கேட்டதும் அங்கே பக்கத்தில் தேடி பார்த்தப்ப அந்த குழந்தை அங்கே இருந்திருக்குது. அண்ட் அதோடு சேர்த்து அந்த குழந்தைக்கு பக்கத்தில் ஒரு லெட்டரும் இருந்திருக்குது. அந்த லெட்டரை எடுத்து படித்து பார்க்கும்போது இந்த குழந்தைய வந்துட்டு எங்களால் வளர்க்குறதுக்கான ஃபினான்ஷியலாகவும் மென்டலாகவும் எங்களுக்கு ஸ்டெபிலிட்டி இல்லை. ஸோ இந்த குழந்தைய வந்துட்டு நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க. இந்த விஷயத்தை ரொம்ப பெருசாகவும் சீரியஸாகவும் ஆக்க வேண்டாம். இந்த குழந்தைக்கு பக்கத்துலேயே தான் நாங்கள் இருக்கிறோம். கண்டிப்பாக ஒரு நாள் அவளை நாங்கள் திரும்பி வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரில் எழுதிட்டு அங்கே வச்சுட்டு போயிருக்காங்க. உடனே அந்த குழந்தைய கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்க்கும்போது டாக்டர்ஸ் வந்துட்டு அந்த பெண் குழந்தை வந்துட்டு நல்லா இருக்குது, வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஆக்டிவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த குழந்தை பிறந்து கண்டிப்பாக 2 நாள் தான் ஆகியிருக்கும் அப்படின்றதையும் டாக்டர்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ் வந்துட்டு போலீஸ்கிட்ட போனதுக்கப்புறமா இந்த கேஸை நாங்கள் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறோம். ஏன்னா இது மாதிரி பண்ணுறது வந்துட்டு ரொம்ப ஒரு தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணி அந்த பேரண்ட்ஸை வந்துட்டு நாங்கள் கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சி இந்த கேஸை ஃபினிஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி அந்த குழந்தைய பெற்றுட்டு இப்படி தனியாக விட்டுட்டு போகிறது வந்துட்டு ஒரு தப்பான விஷயம்தான். பட் இங்கே நிறைய நியூஸ் மீடியா வந்துட்டு அந்த குழந்தைய அப்படி விட்டுட்டு போனது காரணம் அவங்க அம்மா தான், அந்த லெட்டர் எழுதுனது அவங்க அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக வந்துட்டு எழுதியிருக்கிறாங்க. இந்த கேஸு ஃபைனல் ஆனதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவங்க ஒரு என்ன மென்டல் ஸ்டேட்டில் எழுதினாங்க அப்படின்றது தெரியும். பட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு யாரோ ஒருத்தர் மட்டும் குற்றம் சொல்கிறது தப்பு. இந்த முடிவை கண்டிப்பாக அவங்க பேரண்ட்ஸ் 2 பேருமே சேர்ந்து தான் எடுத்திருப்பாங்க. இந்த நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இது மாதிரி இன்னும் நிறைய நியூஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா இப்போவே தின செய்திகளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.